டைஸ் இரே அப்படின்ற ஒரு மலையாள படத்தின் திரை விமர்சனம் நம்ம பார்க்க போறோம். பிரணவ் மோகன்லால் இவரு நம்ம மலையாளத்தின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்களின் மகன் பிரணவ் மோகன்லால். இவர் மலையாளத்துல நம்ம துல்கர் சல்மான் மம்முட்டியுடைய மகன் துல்கர் சல்மான் மாதிரி இவரும் ஒரு மிக சிறந்த நடிகரா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் நடித்த பல படங்கள் தமிழ்ல தமிழ் ஆடியன்ஸ் போய் பார்த்திருப்பாங்க. இவர் டைரக்ட் மலையாள படங்கள் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் மலையாள படங்கள் அவரோட படங்கள் பெருசா மொழி மாற்றம் தமிழ்ல செய்யப்படல. இப்ப துல்கர் சல்மான் பல படம் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய பிரணவ் மோகன்லால் மகளுடைய படங்கள் பெருசா தமிழ் மொழி மாற்றம் செய்யப்படவில்லை. இதனால அவருக்கு சில ரசிகர் பட்டாளங்க தமிழ்நாட்டில் வாழும் அந்த மலையாள மக்கள் எல்லாருமே ஒரு ரசிகர்களா இருக்கிறாங்க. பெரும்பாலான ரசிகர்களா இருக்கிறாங்க. தமிழ்நாடுகளும் சில பேர் ரசிகர்களா இருக்காங்க. இந்த படம் ஒரு ஹாரர் பிலிம் அப்படின்றதுனால இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற பாக்குற நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் ஒரு பிளே பாய், ஹீரோ மோகன்லாலின் மகன் பிரணவ் ஒரு பிளே பாய், பெரிய பணக்காரு. இவங்க அம்மா அப்பாலாம் யூஎஸ்ஏல இருக்கிறாங்க. இவர் தனியா அந்த இவ்வளவு பெரிய பில்டிங்ல இருக்கிறாரு. அங்க ஃப்ரெண்ட்ஸோடவும் மேலும் அவங்க சம்பந்தப்பட்ட அந்த ஒரு சில பெண்களோட அவரு அடிக்கடி உடலுறவு வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் எல்லா பெண்கள் யார் அவங்க பணக்காரா ஏழை அப்படிலாம் பாக்குறதுல விருப்பப்படுறவங்க கூட அந்த மாதிரி அவரு ஒரு பிளே பாயா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரு ஒரு 8-10 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட இந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. அந்த பெண் ஒரு பரதநாட்டிய கலைஞர், ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் அப்படி ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி ஒரு தகாத உறவு வச்சிருக்கோம். அந்த பொண்ணு இவரை உண்மையா காதலிச்சதாலதான் அந்த இவனோட உறவு வச்சிருந்தது. ஆனா இவன் அந்த பொண்ணு ஏமாத்திடுறாரு. இவர் ஒரு பிளே பாயிண்ட் அந்த பொண்ணுக்கு தெரியாது. உண்மையை லவ் பண்றான் போல இருக்குன்னு சொல்லிட்டு பல மெசேஜ் எல்லாமே பண்ணா அவன் எதுக்குமே ரிப்ளை பண்ணாதால ஒரு 2-3 மாசத்துல அந்த பொண்ணை இவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண அந்த பொண்ணு இவனை தொடர்பு நிறுத்திக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இப்ப இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு சொன்ன தன் நண்பன் மூலமா தெரிஞ்சுட்டு அப்படின்னா என்ன பண்றாரு, சரி ஒரு அந்த பொண்ணு கிட்ட போய் துப்புவ சாட்சி வரலாம் சொல்லிட்டு, ஏன்னா இவரு வச்சிருக்க உறவு வச்சிருந்தாரு இல்லையா, அதனால நம்மள என்ன காட்டிக்கிட்டு அப்படின்னு பாக்குறதோ செக் பண்றதோ அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு போற நேரத்துல அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பார்க்காம எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவருக்கு எதுவும் பெரிய இதுவும் அவர் மாதிரி தெரியல, இருக்கும் மாட்டிக்கு போறோம் அப்படின்ற மாதிரி தெரியாம என்ன பண்ணிடுறாரு, அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஏர்பின் அவர் வீட்டுக்கு எடுத்து வந்துடுறாரு. அந்த ஏர்பினை எடுத்து வந்துதான் அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அவரை மறந்துட்டு இருந்த நேரத்தை இந்த இவர் மறுபடியும் வந்தோடனே அந்த பொண்ணோட ஸ்பிரிட் என்ன ஆயிடுச்சு, இவர் மேல அந்த ஏர்பினோட இதுவும் சேர்ந்து அந்த பில்டிங்க்கு வந்துடுது அப்படின்னா படத்தோட முதல்ல காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இவர் படுத்துட்டு இருக்கும்போது தலையை போதுறது, இவர் கூட கை போடுறது, கிட்ட வர்றது, அந்த மாதிரி சில சேஷ்டைகள் அந்த பெண் அந்த பெண் பேய் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காட்டுறாங்க. இவன் என்ன பண்றான், ஹீரோ என்ன பண்றாரு, இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. இவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் பிரணவ், பெரிய கோடீஸ்வரர். அவங்க அப்பா மிகப்பெரிய ஆளு. அந்த மாதிரி பில்டிங் கான்ட்ராக்டர் ஒரு சிறிய ஆள் என்ன பண்றாரு, இவர் இவ்வளவு பெரிய ஆளுக்கு நம்ம ஹெல்ப் கேட்கிறாரு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்றேன் சார் சொல்லிட்டு என்ன பண்றாரு, 2 பேர் சேர்ந்துட்டு அந்த ஸ்பிரிட் அந்த ஸ்ப்ரைட் அந்த ஆவியை எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுக்கான தேவையை பூர்த்தி பண்ணிட்டு அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவரு ரொம்ப ஹெல்ப் பண்ண இந்த கூட சேர்ந்த உதவி பண்ணவரே அந்த ஆவி தாக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரணவ் அவர் பெண்ணுடைய தம்பியை கூப்பிட்டு வீட்டுல கூப்பிட்டு இந்த மாதிரி நல்லா பண உதவி எதாவது வேணுமாப்பா, அவனே எதுவும் உண்மை சொல்லல, அவருக்கும் அவனும் ஒன்றும் கேட்கல, ஆனா அவனுக்கு என்ன பண்ணணுமாப்பான்னு சொல்லி எது மாதிரி கேட்டு இருக்கும் போது அந்த ஆவி என்ன பண்ணுது, அந்த தம்பியை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுடுது. அவன் உயிருக்கு போராடுற, கை காலெல்லாம் உடஞ்சி உயிருக்கு போராடுற அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தது வருமா பிரணவ் உடனே தனியா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பேய் இவரே அட்டாக் பண்ணுது. ஒரு கடல்ல பார்த்து தெரியுது அட்டாக் பண்றது பெண் பேய் இல்ல, ஒரு ஆண் பேய் என்று. அப்பதான் பிரணவ் ஷாக் ஆகுறாரு அந்த இடத்துல இன்டர்வல். அதுக்கப்புறமா இந்த படத்துல ஏன் அந்த ஆண் பேய் தாக்க வந்தது, இந்த பெண் பேய் என்ன ஆச்சு, பெண் பேயா வந்துதா வரலையா அப்படின்றது படத்துடைய செகண்ட் ஹாஃபா எடுத்து வந்திருக்கிறாங்க. நம்ம படத்தினுடைய கதை ஓரளவுக்கு போதுமானதா சொல்லிட்டோம். ஒரு மலையாள படம் பார்க்கறதுக்கு நீங்க பின்னால் ஓடிடில பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த படத்தினுடைய இந்த கதையை பேஸ் பண்ணி நீங்க பார்க்கறதா பார்க்கலாம். முழு கதைகள் சொல்றது இப்போதைக்கு சரியில்லை, நான் முழு கதையை சொல்லல. இந்த படத்தினுடைய இந்த விஷயத்துல எப்படி யாரை என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, படத்தோட கதை ஓரளவுக்கு நீட்டான கதை தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கிரிப்பிங்கா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பேய் போட்டு அப்படின்னு காட்டுறதால நமக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணி அப்படியே எடுத்துட்டே போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை எந்த விதமான குறையும் இல்லை. 1 மணி நேரம் டப்புனு ஓடி போயிடுச்சு. படம் மொத்தமே 1 மணி நேரம் 55 நிமிஷம் தான் படம். அந்த 1 மணி நேரம் வேகமா ஓடிடுச்சு. ஆனா 2வது ஹாஃப்
அதை வந்து நான் ரிவீல் பண்றேன்னு சொல்லிட்டு போட்டு, அது தமிழ் பட ரசிகர் நான் சொல்ற விமர்சனம் வந்து தமிழ் பட ரசிகர்கள் மட்டும் தான், மலையாள பட ரசிகர்கள் கிடையாது. ஏன்னா தமிழ் பட ரசிகர்கள் வந்து ஒரு மாதிரி படம் பார்ப்பாங்க, மலையாள பட ரசிகர்கள் வந்து ஒரு மாதிரி படம் பார்ப்பாங்க. நான் சொல்றது பெரும்பாலும் வந்து தமிழ் பட ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்றேன். ஸோ தமிழ் படங்கள் ரசிகர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து தமிழ் படத்துக்கு ஏற்ற அந்த மசாலாலாம் இல்லாம ரொம்ப வந்து ஒரு ஆர்டினரி படமா தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஏன்னா வந்து இந்த படம் வந்து மலையாள படம், மலையாள அரசியலே எழுதப்பட்ட படம். மலையாளத்தை பொறுத்தவரை உண்மை கதையை தவிர வேற சொல்றாங்க. அது மாட்டம் நீட்டா அழகா போயிட்டே இருக்கு, எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாட்டம் படம் போயிட்டு தடால் ஸ்டேஜ்ல போய் படம் முடிஞ்சிருக்கு. ஆனா தமிழ் பட ஆடியன்ஸ் வந்து இது அந்த அளவுக்கு வந்து மனத்தை கவருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனா மலையாள ரசிகர்கள் வந்து இந்த படம் வந்து நிச்சயமா வந்து ஒரு ஹாரர் பிலிம் பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கண்டிப்பா பிடிக்கும். மேலும் அந்த பிரணவ ரசிகர்களும் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். படத்துல நடிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப நீட்டா கிளீனா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாரும் எந்த குறையும் வைக்கல. கதையை பொறுத்தவரை செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொடுத்த அளவுக்கு செகண்ட் ஹாப்ல கிளிப்பா இல்ல. கடைசி வரைக்கும் வந்து பல பல விஷயங்கள் வந்து விளக்காமே இந்த படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. ரொம்ப விஷயம் தம்பியா எப்படி இறந்தாரோ, அக்கா நான் என்ன கணக்கு இல்லை எப்படி அப்படின்றத வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப நீட்டா கிளீனா சொல்லாத்தால அங்கங்க அங்க ஒரு சின்ன சின்ன லேக் இருக்க தவிர படத்தை மலையாள ரசிகர் இல்லாம தமிழ் ரசிகர் பாக்குறதா இருந்தா கூட கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நல்ல ஹாரர் பிலிம் பார்த்த ஒரு எஃபெக்ட் தரும். ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து மோர் தென் ஆவரேஜ் பிலிம் இந்த டைஸ் இரே.